என்னைய மாதிரி அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்துருந்தான்னா வாயமுடு, ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான். கருணாநிதியிடம் காமராஜர் ஓசியில் ஏசி கேட்டார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கொந்தளித்துள்ளார். முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் காமராஜரை அவதூறாக பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமத்துவத்தை பேசுறேன்னா சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறோம். உங்களுக்கு விளங்குதா இல்ல மறுபடியும் பேசணுமா? சமத்துவம் எப்படி வரும்? சமத்துவம் நான் பல ஆயிரம் ஆண்டுகளா பல ஆயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்திருக்கேன். எங்க சிற்றூர்ல அரணையூருங்கிற கிராமத்துல 5வது பட்டதாரி நான். அப்ப எத்தனை ஆண்டுகளா மறுக்கப்பட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம். அந்த குடும்பத்துல இருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும். புரியுதா? வேற அது எங்க அண்ணன் சிவா பேசல. சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசல. அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சுல ஒரு மானம் கட்ட சமூகம், அதனால அவர் திருப்பி எடுத்து பேசல. இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரு மானமுள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால, பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால, தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிர்றதுனால இந்த கழகம் வெடிக்குது. அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்துருந்தான்னா வாயமுடு, ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.